குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிரான மாணவர் போராட்டம் கலவரமாக மாறியது. நெருக்கடி அதிகரித்ததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதையடுத்து ஷேக் ஹசீனா பெயரில் ஒரு அறிக்கை பரவியது. வங்கதேசத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள செயின்ட் மார்டின் தீவை அமெரிக்காவிடம் விட்டுக் கொடுத்திருந்தால் தம்மால் ஆட்சியை தொடர்ந்து நடத்தியிருக்க முடியும். ஆனால் அதனை நான் விரும்பவில்லை என ஹசீனா அந்த அறிக்கையில் கூறியிருந்ததாக தகவல் பரவியது. பெரும் பரபரப்பை கிளப்பிய அந்த அறிக்கையை பின்னர் ஷேக் ஹசீனா வெளியிடவில்லை என அவரது மகன் சஜீப் வாசித் ஜாய் மறுப்பு கூறினார். வங்கதேசத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரோ அல்லது அதற்கு பின்னரோ ஷேக் ஹசீனா எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என சஜீப் வாசித் ஜாய் உறுதிப்படுத்தினார். ஆனாலும் கலவரத்தின் பின்னணியில் வெளிநாட்டு உளவுத்துறையின் சதி இருக்கிறது என சஜீப் வாசித் ஜாய் கூறியிருந்தார். ஷேக் ஹசீனா பெயரில் வெளியான அறிக்கைக்கு அமெரிக்கா ரியாக்ட் செய்துள்ளது. இதுபற்றி அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் கூறியதாவது: அந்த அறிக்கையை பார்த்தால் சிரிப்பு வருகிறது. ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய அமெரிக்கா காரணம் என்பது முற்றிலும் தவறானது. சமீப காலமாக நாங்கள் நிறைய தவறான தகவல்களை பார்க்கிறோம். இதுபோன்ற தகவல்கள் சரிதானா என்பதை தெற்காசிய தோழமை நாடுகளுடன் உறுதிப்படுத்திக் கொள்வதில் அமெரிக்கா அக்கறையுடன் உள்ளது என வேதாந்த் பட்டேல் கூறினார். Former Bangladeshi Prime Minister Sheikh Hasina accused the United States of orchestrating mass protests that led to her ouster after weeks of violence. Do you have any comment on that? That's laughable. Any implication that the United States was involved in Sheikh Hasina's resignation is absolutely false. We have seen a lot of disinformation in recent weeks, and we remained incredibly committed to strengthening information integrity across the digital ecosystem, especially with our partners in South Asia. Go ahead, in the back. Yeah. Thank you. Yeah.